வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 20 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். இதுக்கு ரொம்பலாம் மெனக்கெடணும் தேவையே கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை மட்டும் பார்த்தாலே போதும், ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the value of ன்னு சொல்லிட்டு இப்படி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை கிடந்து டைரக்ட் மெத்தட்ல போட்டா எவ்வளோ பெரிய ஸ்டெப்பா போகும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது ரெண்டத்தையும் பெருக்கணும், இது ரெண்டத்தையும் கூட்டணும், பெருக்கினதை கூட்டணும், திரும்ப இது ரெண்டத்தையும் பெருக்கணும். இங்கிட்ட ஒரு வேல்யூ வந்துருக்கு இல்லையா, இதை பெருக்கணும். எவ்வளோ பெருசா பாருங்க. ஆப்ஷன்லேயே பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்போ அவ்வளோ பெருசாலாம் நம்ம போக தேவையில்லை. சரிங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு 5 டைப் மாடல் கொண்டு வந்திருக்கேன். 5லையுமே நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களாங்க? சரி, அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ நான் அப்படியே எழுதிக்கிட்டுமா? 999 டிவைடு கீழையும் 999 டிவைடுக்கு மேல 995 இன்ட்டு 999 இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்பதான் ஃபார்மேட் சொல்ல முடியும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய, அதாவது இங்க 4 நம்பர் இருக்கா, 4 நம்பர் இருக்கா. சரி, 4த்துக்குமே எத்தனை டிஜிட் இருக்கு? மொத்தம் 3 டிஜிட் தான் இருக்கு. சரிங்களா? 3 டிஜிட் தான் இருக்கு, 3 டிஜிட் தான் இருக்கு, 3 டிஜிட் தான் இருக்கு, 3 டிஜிட் தான் இருக்கு. சரிங்களா? இப்படி 3, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4மே சேம் டிஜிட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்களேன், இது எல்லாமே எப்படி இருக்கு? இந்த 3மே எப்படி இருக்கு? ஒரே நம்பரா இருக்கு. சரிங்களா? இந்த 3மே எப்படி இருக்கு? ஒரே நம்பரா இருக்கு. அப்போ 2 விஷயம் பார்க்கணும். சரிங்களா? எத்தனை டிஜிட் இருக்கு? 4 நம்பர் இருக்கா, அந்த 4 நம்பர்லயும் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த இருக்கக்கூடிய, அதாவது மேல இருக்கக்கூடியது மட்டும் விட்டுட்டு, டிவைடுக்கு மேல இருக்கக்கூடியது மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலயும் என்ன நம்பர் இருக்கு, நம்பர் சேமா இருக்காங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். சரிங்களாங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் டைப் வந்துருச்சுன்னா எப்படி மேடம் சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், அந்த சேமா இருக்கு இல்லையா, சேமா இருக்கு இல்லையா, அதாவது டிவைடுக்கு மேல ஒரு நம்பரை மட்டும் விட்டுட்டு சேமா இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கூட என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? சேமா இருக்கக்கூடிய நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணணும். டிவைடுக்கு மேல அது மட்டும் தனியா ஒரு டிஃப்ரெண்டான நம்பரா இருக்கு, ஆனா சேம் டிஜிட்ல தான் இருக்கு, ஆனா டிஃப்ரெண்டான நம்பரா இருக்கா, அது கூட 1 கூட்டணும். சரிங்களா? சரி, மைனஸ் பண்ணி கூட்டிடுவோமா? 95 கூட 1 கூட்டணும். சரிங்களா? அப்ப சேமா இருக்கக்கூடிய நம்பர் கூட 1 கழிக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய, அதாவது டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல என்ன பண்ணும்? 1 கூட்டணும். சரிங்களா? சரி, அப்ப கூட்டினா என்ன கிடைக்கும் கடைசியா நம்மளுக்கு? சரிங்களா? அப்போ பண்ணிடுவோமா? 999 கூட 1 கழிச்சோம் அப்படின்னா 998. சரிங்களா? சரி, அப்ப 995 கூட 1 கூட்டினோம்னா 996. அப்போ மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, 998. கீழே உள்ளதை செகண்டா எழுதுங்க. சரிங்களா? 996. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன். சரிங்களாங்க? அப்போ எதெல்லாம் பார்க்கணும்? 2 பார்க்கணும். சரிங்களா? மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். மொத்தமே 4, அதாவது மொத்தமே 4 நம்பர் தான் இருக்கும். அந்த 4 நம்பர்லயும் டிஜிட் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? எல்லா டிஜிட்டும் சேமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்டா பார்க்கணும். சரி, அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா டிஜிட்டையும் பார்க்கணும். அது எல்லாம் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைப் 1. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கணக்கு போயிடலாம். இதுல எப்படிதான் இருக்கு? மொத்தம் 4 நம்பர் இருக்கு. 4 நம்பர்லயும் டிஜிட் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. 99 99 99 92. அப்போ எல்லாத்துலயுமே 2 டிஜிட் தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்கணும்? அந்த டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். அது எல்லாம் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைப். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 92 டிவைடட் பை 99. இங்கேயும் 99 இன்ட்டு 99ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சேமா இருக்கக்கூடிய நம்பரை முதல்ல எடுத்துக்கணும். சேமா இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 99. சேமா இருக்கக்கூடிய நம்பர் கூட என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, டிவைடுக்கு மேல டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அந்த நம்பர் கூட என்ன பண்ணணும்? 1 பிளஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப 99ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 98 கிடைக்கும். ரெண்டாவது 92 கூட 1 கூட்டணும் அப்படின்னா 93 கிடைக்கும். முதல்ல சேமா இருக்கத கழிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த நம்பரை முதல்ல எழுதிக்கணும். ரெண்டாவதா இந்த 93. சரிங்களா? அதாவது டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நம்பர் கூட 1 கூட்டி இருக்கல, அத ரெண்டாவதா எழுதணும். சரிங்களா? 93. இதுதான் ஆன்சர், ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஆன்சர் என்னது? 9893. சரிங்களா? இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். சரி, இது
டைப் 2 சரிங்களா. சரி டைப் 2னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சரி முதல்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கணுமா? என்ன கொடுத்துருக்காங்க? 9999 டிவைடுக்கு மேல 425 டிவைடுக்கு கீழே 9999 இன்ட்டு 9999 இந்த மாதிரி இருக்கு சரிங்களா. சரி மேல இப்போ அதோட டைப் 1ல என்ன பார்த்தோம்? டிஜிட் எல்லாமே சேமா இருந்தா அது டைப் 1ன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. டிஜிட் எல்லாமே எப்படி இருக்கணும்? சேமா இருந்துச்சுன்னா டைப் 1ன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா அது டைப் 1ன்னு சொல்லியிருந்தோம். இங்க டைப் 1ல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தாங்க இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டைப் 1ல சாட்டிஸ்ஃபை ஆன முதல் கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? இங்க அதாவது டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்துலயும் 4 டிஜிட் இருக்கு. டிவைடுக்கு மேல உள்ளதுல மட்டும் 3 டிஜிட் தான் இருக்கு. அப்ப என்னாச்சு? டிஜிட் சேமா இல்ல சரிங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆச்சு? ஃபெயில் ஆயிருச்சு. அப்ப இது டைப் 1 கிடையாது. டைப் 1ல டிஜிட் எல்லாமே சேமா இருக்கும். கொடுத்துருக்கக்கூடிய 4 நம்பருக்குமே டிஜிட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இங்க எப்படி இருக்கு? டிஜிட் சேமா இல்ல சரிங்களா. டிவைடுக்கு மேல உள்ள நம்பர்ல 3 டிஜிட் தான் இருக்கு. மிச்சம் எல்லாத்துலயும் 4 டிஜிட் இருக்கு சரிங்களா. சரி அப்போ எப்படி இருக்கு? டிஜிட் எல்லாமே சேமா இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, டிவைடுக்கு மேல உள்ளதுல மட்டும் தானே 3 டிஜிட் இருக்கு. டிவைடுக்கு மேல உள்ளதுல மட்டும் தான் 3 டிஜிட் இருக்கு. மத்தபடி இந்த அதாவது அந்த டிவைடுக்கு மேல உள்ள நம்பரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாமே எப்படி இருக்கு? சேமா இருக்கு சரிங்களா. அப்போ இப்படி மிச்சம் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா, டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாமே சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த டிவைடுக்கு மேல உள்ள நம்பரை 4 டிஜிட்டா மாத்தணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன் சரிங்களா. 4 டிஜிட்டா மாத்தி ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே கொண்டு வரணும்னு சொல்ல வரேன் சரிங்களா. சரி அது எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 4 டிஜிட்டா மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 7ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இந்த 7க்கு பின்னாடி ஒரு 0 போட்டோம்னா திரும்ப அந்த 7 என்னவாகத்தான் இருக்கும்? 7னே தான் இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 போட்டோம் அப்படின்னா அதுல எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்காது. இப்போ 7க்கு அடுத்ததா 0 போட்டோம் அப்படின்னா 70 ஆயிரும் சரிங்களா. 7க்கு அடுத்ததா 0 போட்டா 70 ஆயிரும். ஆனா 7க்கு முன்னாடி 0 போட்டா அது திரும்ப 7னே தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த 425க்கு முன்னாடி ஒரு 0 போட்டா இல்லனாச்சும் மதிப்பு மாறப்போதா? கிடையவே கிடையாது சரிங்களா. அப்போ இதுல எந்த மதிப்புமே மாறல. அப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் டைப்பா மாத்திட்டேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைப்பா என்னால மாத்த முடியும் சரிங்களா. டிவைடுக்கு இல்ல, அதாவது டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா நம்பரும் எப்படி இருக்கு? சேமான நம்பரா இருக்கு சரிங்களா. சேமான நம்பரா இருக்கு. அப்போ டிவைடுக்கு மேல உள்ளதை நான் எத்தனை டிஜிட் இருக்கோ, டிவைடுக்கு கீழே உள்ளது அதாவது டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலயும் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டாவே மாத்துறேன் சரிங்களா. ஒரு 0 போடுறதுனால எந்த விதமான தப்புமே இங்க நடக்க போறது இல்லை சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைப்பை நான் அதை கன்வெர்ட் பண்ணிட்டேனா, அப்போ ரெண்டாவது டைப் என்னது? முதல் டைப்பாக கன்வெர்ட் பண்றது தான் என்னது? ரெண்டாவது டைப் சரிங்களா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே சால்வ் பண்ண வேண்டியதா, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல எந்த நம்பர் சேமா இருக்கோ அந்த நம்பரை முதல்ல எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. சேமா இருக்க நம்பர் என்னது? 9999 சரிங்களா. சேமா இருக்கக்கூடிய நம்பர் கூட என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். சரி டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 0425 சரி அந்த நம்பர் கூட என்ன பண்ணணும்? 1 கூட்டணும். சரி அப்போ 9999 கூட 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9998ன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது கூட 1 கூட்டணும் அப்படின்னா 0426 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ முதல்ல தான் எழுதணும் 9998 எழுதிக்கணும். அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணணும்? அந்த கூட்டி இருக்கக்கூடியதை எழுதணும் சரிங்களா. 0426 இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதுதான். சரி சரி பார்த்த கணக்கு போயிடலாமா? இதுல எப்படிதான் இருக்கு? முதல்ல 999 1/999 இன்ட்டு 999 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க. இதுலயும் எப்படி இருக்கு? டிவைடுக்கு கீழே அதாவது இதுல எப்படி இருக்கு? டிவைடுக்கு மேல உள்ள நம்பரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு? சேமா இருக்கு சரிங்களா. சேமா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடியதுல எல்லாத்துலயும் டிஜிட் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. எல்லாத்துலயுமே எப்படிதான் இருக்கு? 3 டிஜிட்டா தான் இருக்கு. சேமான நம்பராவும் இருக்கு சரிங்களா. சரி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா டிவைடுக்கு மேல உள்ள நம்பரை பார்க்கணும். அதுல 3 டிஜிட் இல்ல, ஒரே டிஜிட்டா தான் இருக்கு. அப்ப இது என்னது? டைப் 2 சரிங்களா. அப்போ இது எல்லாமே சேமா இருந்துச்சு, டிவைடுக்கு மேல உள்ளதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாமே சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னவா மாத்தணும்? டிவைடுக்கு மேல உள்ளதை என்னவா மாத்தணும்? டைப் 1 மாதிரியே மாத்தணும். 3 டிஜிட்டா மாத்தணும் சரிங்களா. 3 டிஜிட்டா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணும்? மேல நம்ம ஒரே ஒரு 0 போட்டோம் சரிங்களா. ஒரே ஒரு 0
ஜீரோ தான் போட்டோம். நம்மளுக்கு ஒரே ஒரு ஜீரோ தான் தேவை சரிங்களா. அதாவது 4 டிஜிட்டா மாத்த ஒரே ஒரு ஜீரோ தான் தேவை, அதனால ஒரு ஜீரோ போட்டோம் சரிங்களா. இங்க நம்மளுக்கு என்னவா மாத்தணும், 3 டிஜிட்டா மாத்தணும், அதனால 1க்கு முன்னாடி 2 ஜீரோ போட போறேன். கரெக்ட் தானே. அப்போ 3 டிஜிட்டா மாத்துறதுக்கு 2 ஜீரோ போட்டா என்ன தப்பு இருக்கு சரிங்களா. 3 டிஜிட்டா மாறிடுச்சா. இப்போ எப்பவும் போலதான் ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே தான் சால்வ் பண்ணும். சரி, இப்போ சேமா இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டுமா. 999 சரிங்களா. 9000 இடத்துல அது வர மாட்டேங்குது, 900 இடத்துல இது வர மாட்டேங்குது. சரி, அப்போ இது கூட என்ன பண்ணும், 1 மைனஸ் பண்ணும். சேமா இருக்கக்கூடிய நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணும். டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நம்பர் கூட 1 என்ன பண்ணும், பிளஸ் பண்ணணும் சரிங்களா. சரி, இது கூட நான் 1 மைனஸ் பண்ணேன்னா 998 சரிங்களா. சரி, இது கூட 1 பிளஸ் பண்ணேன்னா 0 0 1 பிளஸ் 1 2ன்னு ஆகும் சரிங்களாங்க. சரி, இப்போ ஆர்டரா எழுதிக்கிட்டுமா. 998 002 இதுதான் ஆன்சர் சரிங்களாங்க. ஓகே தானே, புரிஞ்சிருச்சா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. இந்த மாடல் டைப் 3 சரிங்களா. சரி, டைப் 3 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சரி கொடுத்துருக்கதை எழுதிக்கிட்டுமா. 9999 95 டிவைடட் பை 99 இன்ட்டு 99 இருக்கு சரிங்களா. டைப் 3க்கு நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். டிவைடுக்கு கீழே உள்ள நம்பரையும் மல்டிபிளிகேஷனுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பரையும் பாருங்க சரிங்களா. இது ரெண்டும் சேமா இருந்தா போதும், அதுதான் டைப் 3 சரிங்களா. ஓகே தானே. அப்போ இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்கு, இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்கு, இங்கேயும் 99 தான் இருக்கு, இங்கேயும் 99 சேமா தான் இருக்கு சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, டைப் 3 சரியா. சரி இருக்கட்டும், நல்லா பாத்துக்கணும் சரிங்களா. இதான் டைப் 3, நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், முதல்ல சேமா இருக்கா அந்த நம்பரை முதல்ல எழுதிக்கணும் சரிங்களா. சரி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிராக்ஷன், அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கா, இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பினத்துல தானே இருக்கு. கலப்பு பின்னத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பரை பார்க்கணும் சரிங்களா. இந்த 999 பிளேஸ்ல இருக்கு எந்த நம்பர் இருக்கோ அதை பார்க்கணும் சரிங்களா. சரி, இதெல்லாம் அழிச்சுக்கிட்டா தெளிவா தெரியும்ல அது. அப்போ இந்த 9999 பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை பார்க்கணும் சரிங்களா. அதை பார்க்கணும். அப்போ ஃபிராக்ஷனுக்கு பக்கத்துல, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு இடது பக்கத்துல உள்ள அந்த நம்பரை பார்க்கணும் சரிங்களா. அந்த நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 டிஜிட் இருக்கு. அப்போ இது கூட என்ன பண்ணும், 4 ஜீரோ போடணும் சரிங்களா. ஓகே தானே. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் தான், அதுக்கடுத்து ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இங்க என்ன இருக்கு, இந்த ஃபிராக்ஷன் எடுத்துக்கணும் சரிங்களா. 95 டிவைடட் பை 99 சரிங்களா. அப்போ இதுல இருந்து இதை கழிங்க சரிங்களா. 99ல இருந்து 95 கழிச்சு எனக்கு என்னன்னு கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும் சரிங்களா. அந்த 4 இது கூட மைனஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. 9,89,996 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. 9,89,996 இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஃபார்மேட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. இது எப்படி இருக்கு எழுதிக்கிட்டுமா. 99 992 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இங்கே நம்ம என்னதான் பண்ணணும், டைப் 2 சரிங்க, டைப் 3 சரிங்களா. எப்படி இருக்கு, டிவைடு கீழே உள்ள நம்பரும் மல்டிபிளிகேஷனுக்கு அப்புறம் உள்ள நம்பரும் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்போ இது என்னது, டைப் 3. டைப் 3க்கு முதல்ல என்ன பண்ணும், சேமா இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணும், முதல்ல எழுதிக்கணும். என்ன இருக்கு, 999 இருக்கு, எழுதிக்கிட்டேன். அப்போ ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இடது பக்கமா இருக்கக்கூடிய இதுல எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். 99ல எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 2 ஜீரோவை இங்க போட்டுக்கணும் சரிங்களா. சரி போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணும், இந்த 992ல சரி இது எழுதிட்டுமா. 992 டிவைடட் பை 999 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இந்த 999ல இருந்து 992 கழிக்கணும் சரிங்களா. கழிச்சா என்ன வரும், எனக்கு 7ன்னு வரும் சரிங்களா. அதை என்ன பண்ணணும், இது கூட மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. சரி, அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசியா 99,900 இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 99,893 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. இது டைப் 4 சரிங்களா. டைப் 4ம் டைப் 5ம் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும் சரிங்களா. எப்படி சேமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எந்த நம்பருமே சேமா இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது டைப் 4 டைப் 5 சரிங்களா. சரி எழுதிக்கிறேன், முதல்ல எழுதிக்கிறேன். 99 48 டிவைடட் பை 49 இன்ட்டு 245 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் சரிங்களா ரெண்டுத்துக்குமே, அதாவது டைப் 4க்கும் டைப் 5க்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். இதை பாருங்க சரிங்களா. இதை பாருங்க, டிவைடுக்கு
கீழே உள்ள நம்பர் பெருசாவும் டிவைடுக்கு மேல உள்ள நம்பர் சின்னதாவும் இருந்துச்சுன்னா அதான் என்னது டைப் 4. சரிங்களா? டிவைடு கீழே உள்ளது எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். டிவைடுக்கு மேல உள்ளது எப்படி இருக்கணும்? சின்னதா இருக்கணும். எதை விட சின்னதா இருக்கணும்? டிவைடு கீழே உள்ளதை விட சின்னதா இருக்கணும். சரிங்களா? அப்ப இது பிக், இது ஸ்மால். சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைப் 4. சரிங்களாங்க? ஓகே தானே? சின்ன டிஃபரன்ஸ் தான். சரிங்களா? மற்றபடி எல்லாமே சேம் தான். சரிங்களா? சரி, அப்போ இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணும்? இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்கா, அதை முதல்ல எழுதிக்கணும். சரிங்களா? 245 எழுதிக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா இதை பாருங்க. சரிங்களா? இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இடது பக்கமா இருக்கா, இதை பாருங்க. சரிங்களா? ஓகே தானே? ஓகே தானே? அதுல என்ன நம்பர் இருக்கு? 99 இருக்கு. எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்போ 2 0 போட்டுக்கணும். ஓகே தானே? சரி, போட்டாச்சு. இப்ப கடைசியா இந்த 245 இருக்கா, இந்த 245 இந்த 49ஆல வகுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ வகுத்தோம் அப்படின்னா ஓர் 49 49 ஐ 49 245. சரிங்களா? இங்க ஃபோர்த் டைப் டிவைடு கீழே உள்ளது பெருசாவும் டிவைடுக்கு மேல உள்ளது சின்னதாவும் இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணி கிடைச்சிருக்கூடிய இந்த 5ங்கிற மதிப்பை என்ன பண்ணும்? இது கூட மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே தானே? சரி, அப்போ மைனஸ் பண்ண அப்படின்னா கடைசியா இருக்கு 24500 இருக்கா. அப்ப 24500ல இருந்து 5 கழிச்சு அப்படின்னா 24495 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களாங்க? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? அடுத்த கணக்கையும் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? சரி, 999 27/28 × 196 இருக்கு. சரிங்களா? ஓகே தானே? இது எப்படி இருக்கு? டிவைடு கீழே உள்ள நம்பர் இதை மட்டும் பார்க்கணும். முதல்ல டிவைடு கீழே உள்ள நம்பர் பெருசா இருக்கு, எதை விட டிவைடுக்கு மேல உள்ளதை விட. அப்ப இது டைப் 4. எதுவுமே எப்படி இல்லை? சேமாவும் இல்லை. சரிங்களா? அப்போ எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. டைப் 4க்கு உண்டான எல்லா அம்சங்களும் இதுல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? முதல்ல இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த நம்பரை முதல்ல எழுதிக்கணும். 196. சரி, எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இந்த நம்பரை பார்க்கணும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? சரி, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த நம்பரை பார்க்கணும். எத்தனை டிஜிட் இருக்கு? மொத்தம் 3 டிஜிட் இருக்கு. மொத்தம் 3 டிஜிட் இருக்கு. அப்ப எத்தனை 0 போடணும்? 3 0 போட்டுக்கணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த 196 28ஆல வகுக்கணும். சரிங்களா? 96 28ஆல வகுக்கணும். ஓகே தானே? எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? 196 28ஆல வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா ஓர் 28 28 7 28 196. சரிங்களா? அப்போ டிவைடு கீழே உள்ளது பெருசா இருக்கு, எதை விட டிவைடுக்கு மேல உள்ளதை விட. அப்ப என்ன பண்ணிக்கணும்? டிவைட் பண்ணி கிடைச்சிருக்கூடிய இந்த நம்பரை என்ன பண்ணணும்? இது கூட மைனஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கு? 1,96,000 இருக்கா. 1,96,000 கூட 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,95,993 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? டைப் 4 முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். சரி, கொடுத்துருக்கத எழுதிக்கிடுவோமா? 999 5/4 × 296 இருக்கு. சரிங்களா? சரி, இது டைப் 5. சரிங்களா? டைப் 5 நான் என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல என்ன சொல்லிட்டேன்? எந்த நம்பருமே சேமா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். எந்த நம்பருமே சேமால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, செகண்டா என்ன சொல்லியிருக்கேன்? டிவைடுக்கு இதை மட்டும் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இங்க எப்படி இருக்கு? டிவைடு கீழே உள்ளது சின்னதா இருக்கு, எதை விட டிவைடுக்கு மேல உள்ளதை விட. சரிங்களா? அப்போ இங்க எது பெருசா இருக்கு? டிவைடுக்கு மேல உள்ளது. எது சிறுசா இருக்கு? டிவைடுக்கு கீழே உள்ளது. ஓகேவா? இப்படி டிவைடுக்கு மேல உள்ளது பெருசாவும் டிவைடுக்கு கீழே உள்ளது சின்னதாவும் இருந்துச்சுன்னா டைப் 5. டிவைடுக்கு மேல உள்ளது சின்னதாவும் டிவைடு கீழே உள்ளது பெருசாவும் இருந்துச்சுன்னா அது டைப் 4. ஓகே தானே? சரி, அப்போ மேல நம்ம என்ன பண்ணோம்? டிவைடு கீழே உள்ளது பெருசாவும் டிவைடுக்கு மேல உள்ளது சின்னதாவும் இருந்ததுனால கடைசியா டிவைட் பண்ணி கிடைச்சதை மைனஸ் பண்ணோம். இங்க டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதை பிளஸ் பண்ண போறோம். செஞ்சு பார்த்தா தான் புரியும். சரிங்களா? வாயிட்டுச்சுன்னா விளங்காது. சரி, அப்போ முதல்ல எழுதிக்கணும். 296 இருக்கா. முதல்ல அதை போட்டுக்கணும். டைப் 5க்கு. சரிங்களா? இது டைப் 5க்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. 296 முதல்ல அப்படியே தான் போட்டுக்கணும். சரி, மல்டிபிளிகேஷனுக்கு அடுத்துள்ளதை நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்து திரும்ப என்னதான் பார்க்கணும்? இந்த நம்பரை தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த நம்பரை தான் பார்க்கணும். எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. சரிங்களா? அப்போ 3 0 போடணும். சரிங்களா? சரி, 999 இருக்கு. அப்போ 3 0 போடணும். சரிங்களா? 3 டிஜிட் இருக்கிறதுனால 3 0 போட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணும்? 296ல இருந்து இந்த நம்பரை இந்த 4ஆல என்ன செய்யணும்? வகுக்கணும். சரிங்களா? சரி, வகுத்தோம் அப்படின்னா 1 4 4
7 நாளா 28, மிச்சம் 1 இருக்கும் 16 இருக்கும். 4 × 4 16. ஆமா 16 சரிங்களா. அப்ப 74 கிடைச்சிருக்கா. இப்போ டிவைடுக்கு மேல உள்ளது பெருசா இருக்கு, டிவைடுக்கு கீழ உள்ளது சின்னதா இருக்கு. இந்த டிவைட் பண்ணி வந்திருக்கூடிய இந்த 74 என்ன பண்ணும், கூட்டிக்கணும் சரிங்களா. டிவைடுக்கு மேல அதாவது என்ன பண்ணும், கூட்டிக்கணும் சரிங்களா. அப்போ டிவைடுக்கு மேல உள்ளது பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கூட்டிக்கணும். டிவைடுக்கு மேல உள்ளது சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கழிச்சுக்கணும் சரிங்களா. டிவைடுக்கு மேல உள்ளது மட்டும் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. டிவைடுக்கு மேல சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கழிக்கணும். சின்னதா இருந்துச்சுன்னா கழிக்கணும். பெருசா இருந்துச்சுன்னா கூட்டணும் சரிங்களா. அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பெருசா இருக்கிறதுனால நான் கூட்டிக்கிறேன் சரிங்களா. அப்ப கூட்டினா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும், 2,96,074 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். இதுவும் டைப் 5 தான் சரிங்களா. என்ன இருக்கு, 9,999 6/5 855 இருக்கு சரிங்களா. எதுவுமே சேமா இல்ல. எப்படி இருக்கு, இந்த ஃபிராக்ஷனை பார்க்கணும். இதுல எப்படி இருக்கு, டிவைடு கீழ சின்னதா இருக்கு, டிவைடுக்கு மேல உள்ளது பெருசா இருக்கு. டிவைடுக்கு மேல உள்ளது மட்டும் பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி வரக்கூடிய மதிப்பை பிளஸ் பண்ணணும். அது மாதிரி மட்டும் சொல்லி இருந்திருக்கு சரிங்களா. சரி முதல்ல என்ன படிக்கணும், 755 முதல்ல எழுதிக்கணும். இன்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த மதிப்பை எழுதிக்கணும். சரி எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மதிப்பு பார்க்கணும். இது எப்படி இருக்கு, 9,999 இருக்கு, 4 டிஜிட் இருக்கு. அப்ப எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும் சொல்லுங்க, எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும், 4 ஜீரோ ஆட் பண்ணணும் சரிங்களா. சரி 4 ஜீரோவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணும், இந்த 855 5ஆல என்ன பண்ணும், 5ஆல என்ன பண்ணும், வகுக்கணும் சரிங்களா. சரி அப்ப வகுத்து அப்படின்னா 4 5 5, இங்கேயும் 4 5 5, மிச்சம் 3 இருக்கும் 35 இருக்கும். 7 5 35, 4 5 5 சரிங்களா. இப்போ 171 கிடைச்சிருக்கு. மேல டிவைடுக்கு மேல பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கூட்டிக்கணும் சரிங்களா. கூட்டிக்கணும். 171 கூட்டிக்கிட்டேன் சரிங்களா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ கிடைக்கும் சரிங்களா. சரி கடைசி என்ன கிடைச்சிருக்கு, 85,50,171 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர் சரிங்களா. அப்ப அந்த 5ஐயும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.